அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீத புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 18வது வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஜெபம் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சிலாக்கியம், ஆச்சரியமான ஒரு சிலாக்கியங்க. ஏன் தெரியுங்களா? ஜெபம் என்பது நாம் தேவனை நோக்கி தேவனோடு பேசுவது, அதுதான் ஜெபம். ஜெபம் என்பது தேவனோடு நாம் பேசுவது என்றால் எவ்வளவு முக்கியங்க. ஜெபம் என்பது நாம் வானாதி வானங்களையும் கொள்ளக்கூடாத அண்டசராசரத்தை உண்டாக்கின அற்புத தெய்வத்தோடு பேசுகிற ஒரு அப்பாயின்மெண்ட். அவர் யார்? சர்வ சிருஷ்டிகர். நாம் பேசுகிற அவர் யார்? நமது நாசியிலே சுவாசத்தை ஊதினவர் அவர். நமது சுவாசத்தை கையிலே வைத்திருக்கிறவர் சிருஷ்டிகர்த்தா, அண்ட சராசரத்தை உண்டாக்கினவர், சர்வலோக நியாயாதிபதி, ஒருவரும் சேரக்கூடாதவரும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதமாய் தெய்வம். அப்பேற்பட்ட அந்த தெய்வத்தோடு நாம் பேசுவது தான் பிரேயர் என்றால் அற்புதமான ஒரு சிலாக்கியங்க. உலகத்துல யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியம் உங்களுக்கு எனக்கும் கத்த கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமது ஜெபத்துக்கான பதிலை வருவதற்கு நிறைய தடைகள் இருக்குதுங்க. ஜெபம் பண்றதுக்கே முடியல. புருஷன் தடை, மனைவி தடை, பிள்ளைகள் தடையா இருக்கிறார்கள், இந்த வீடே தடையா இருக்குது. ஆக இந்த வேலையை வச்சுட்டு நான் ஜெபம் பண்ண முடியாது. ஜெபிப்பதற்கே தடைகள் வேற, ஆனால் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறதுக்கு தடைகள் இருக்கிறது. பொதுவா நமக்கு நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, ஜெபிக்காதவங்களை பார்க்கும் பொழுது அவங்கள பார்க்கிறவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் காலத்தை உணராதவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். அடுத்தவரை பார்க்கிறவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். சில நேரங்களில் நாம் ஜெபிப்பதை சாத்தான் தடுக்க முடியவில்லை என்றால் அடுத்த ஸ்டெப்புக்கு சாத்தான் வருவங்க. என்னன்னா, உங்களை எந்த விதத்திலாம் சோர்வுக்குள்ளாக்கி மனமடிய பண்ணுவது சாத்தானோட 2வது தந்திரம். ஆகவே ஜெபித்து ஜெபித்து ஒன்றும் நடக்கலன்னு சோர்ந்து போயிருக்கலாதீங்க. உங்களுக்காகத்தான் கர்த்தர் பேசுறாரு. பயப்படாதீங்க. சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.